வணக்கம் நண்பர்களே. இது XL100 FI மாடலு. நம்ம சகோதரர் கடையிலேருந்து வந்திருக்கு. இப்போ அவர் பேட்டரி புஷ் போட்டேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன்லேயே நிறைய ஐடியா கேட்டார். சொன்னேன். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு புரிதல் வரல. அதெல்லாம் கடைக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்ட்டேன். நம்ம வந்தோடனே இந்த பாருங்கள், இது SF பேட்ரி, புது பேட்ரி போட்டிருக்காரு. நேற்று தான் வாங்கி போட்டிருக்காரு. இது ஆம்பியர் மீட்ரு. இது ஆம்பியர் மீட்ரு 11.50 தான் நிற்கிது. இது வீடியோவுக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு. இது தனியாக பார்த்தா நல்லாயிருக்கும். இதை லோடு கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அங்கே பாருங்கள் 5 சில்ட்ட வந்துருச்சு. இது நம்மகிட்ட உள்ள ஸ்பேர் பேட்டரி 12.77. இது வீடியோ எடுக்கிறதுனால இது பிளிங்கான மாதிரி இருக்கும். 12.77 இருக்குது. இப்போ இதே நம்ம லோடு கொடுக்குறோம், புட்டுண்டா வருது. இது பேட்ரி பேடுன்னா இது வந்துடும் உங்களுக்கு. 12 லோடு கொடுத்தோம்னா 10 வருது. ஃபஸ்ட்டு பேட்டரி உறுதி பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது நான் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இவர் வாங்கி போட்ட பேட்டரியை நமக்கு சார்ஜ் போட்டு மாட்டியாச்சு. வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் சார்ஜிங் சர்க்கியூட் பார்த்திங்கன்னா 14 amps 5 கரெக்டாக இருக்குது. இவர் நேற்று ஃபோன்லேயே கேட்டப்போ அந்த மேக்னெட்டு, ஃபீல் பம்போட ப்ரெஷரு எல்லாமே பார்த்துட்டாரு. ஆனால் இதில் கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஜெக்டர் பார்த்திங்கன்னா சரியாக தெரிக்கலை. அதனால் ஒரு இன்ஜெக்டர் ஒன்று வாங்கி போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு இன்ஜெக்டர் ஒன்று, ஒரு ப்ளக்கு பார்த்திங்கன்னா மோடி சாம்பியன் போட்டிருக்காரு, சரியில்லை. இப்போ அந்த இன்ஜெக்டர் நம்ம எப்போ வழக்கம் போல் நம்ம ஜிப்லர் தான் போட்டுருக்கோம். இப்போ அந்த K60 500 இப்போ இதை வாங்கி போடவும் வண்டி நல்லாயிருக்கு. தேங்க்ஸ் நண்பர்களே. இப்போ இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு இன்ஜெக்டரு, ஒரு ப்ளக்கு, இன்ஜெக்ஷன் சரியாக வரல. ப்ரெஷர் நல்லா காட்டுது. மாற்றியாச்சு, வண்டி ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் நண்பர்களே.